மகாராஷ்டிரத்து மகனீயர்கள் எண்ணற்ற சாதுக்கள் பக்தியினை வெகு சுலபமாக பாமர ஜனங்களும் எடுத்தோதுமா போலே உயர்ந்த நிலைக்கு அவர்கள் தங்களுடைய அபங்கங்கள் என்னும் எவ்வாறு தமிழகத்திலே தேவாராதிகள் இருக்கின்றதோ அவ்வாறு மாதృபாஷையிலே உயர்ந்ததான கீர்த்தனைகளை பாடி எளிமையான அந்த சிறிய சிறிய அபங்கங்களின் வாயிலாக எண்ணற்ற சாதுக்களின் பெரும் கிருபைக்கு பாமர ஜனங்களும் பாத்திரமாக வேண்டும் என்ற மகத்தான கருணையினாலே செய்து அருளி உள்ளார்கள். அவர்களுடைய ஆச்சரியமயமான அனைத்து உயர் நலன்களையும் வழங்கக்கூடிய அருள் நிறைந்ததான தீஞ்சுவை மிக்கதான அபங்கங்கள், அவற்றின் பெருமையை சொல்லி மாள முடியாது. ஒரே ஒரு அபங்கத்தை எடுத்துக்கொண்டு அதை பாடி அதன் மேலோட்டமான அர்த்தம், ரகசியார்த்தம், பாவார்த்தம், சுவாபதேசார்த்தம், மறைபொருள் இவ்வனைத்தையும் பல்வேறு அபங்கங்களின் விளக்க உரைகளை கொண்டே பல மாதங்கள் சொல்லக்கூடிய திறமையுடைய
மகனீயர்கள் நம்மிடையே வாழ்ந்து பகவச்சரணத்தை அலங்கரித்திருக்கின்றார்கள் என்றால் அந்த அபங்கத்தின் பெருமையை என்னென்று கூறுவது. பாண்டுரங்கன் இந்த அபங்கத்தை பாடுகின்ற அந்த சாதுக்களிடம் பைத்தியமாகவே தெரிந்தான். ஓடவேளைய நிரூத்த பூர்வ புண்ணிய என்ற ஞானீஸ்வரனின் வசனத்துக்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்தின் பயனால் தான் ஒருவனுடைய கையிலே அந்த சிப்ளாவையோ ஜல்ராவையோ எடுத்துக்கொண்டு ஹரிபக்தி நாமகீர்த்தன ரூபேன செய்ய இயலும். அப்பேற்பட்ட ஞானேஸ்வரர், நாமதேவர், ஏகநாதர், இந்த பரம்பரையிலே வந்த சமர்த்த ராமதாசர், துகாராம், அதன் பின்னர் கேசரிநாத், நிலோபா, நாராயணதாஸ், பிரேமியனா பர்யந்தம் எண்ணற்ற சாதுக்கள் ரகம் ரகமாக விதம் விதமாக கிருஷ்ணபக்தியும் ராமபக்தியும் குருபக்தியின் மேன்மையும் சாதுக்களின் உயர் சங்கத்தின் பெருமையும் நமக்கு தந்து அந்த திவிட்டாத பேரின்ப தேனிலே நம்மை ஆழ்த்தி அனவரதம் நம்மை குளிப்பாட்டி வருகின்றார்கள் என்றால் மிகையல்ல. புண்ணியானிமான் பரம பாகவதான் ஸ்மராமி என்கின்ற ரீதியிலே பஜனாமிருத சாகரம் பாகம் 48 உயர்ந்ததான மகாராஷ்டிர பக்தர்களின் அனுபவம் மிக்கதான ரசமயமான பாவமேலீட்டினால் கூறப்பட்ட உயர்ந்த மறைப்பொருள் கொண்ட அபங்கங்களின் விளக்கங்களை நாம் கேட்டு அதன் வாயிலாக உயர்ந்த விஷ்ணு பக்தர்களாக, ஹரிபக்தர்களாக, ஹரிதாசருக்கு தாசருக்கு தாசருக்கு தாசராக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு துவங்குகின்றோம். ஸ்ரீ குரு சரிகா அசத பாட்டிராகா इतरांचाले का कोण करी. श्री गुरु सारी का सतपाटीरा का इतरांचाले का कोण करी. राजयाची कंथ काय बिकमागे मनोचिया जोगे सिद्धि पावे. श्री गुरु सारी का असत पाटीरा का इतरांचाले का कोण करी. कल्पतरू तळवठी जो कोणी बैसला कायवाणी त्याला सांगी जोजी. ज्ञानदेव माने तरलो तरलो ज्ञानदेव माने तरलो तरलो. आता उद्धरलो आता उद्धरलो आता उद्धरलो. गुरु कृपे गुरु कृपे. श्री गुरु सारी का असता पाटीरा का इतरांचाले का कोण करी कोण करी. வைஷ்ணவோத்தமரான ஞானியாஞ்சா ராவா என்று அனைவராலும் புகழப்படும் ஞானீஸ்வரர் உயர்ந்ததான இந்த அபங்கத்திலே குருவுக்கு சமானமானவர் எவர்? அவரை அன்றி மற்றவர்களால் ஆவது என்ன பயன்? ஒரு ராஜபத்னி யாரிடமா சென்று கையை நீட்டு எனக்கு இது வேண்டும் என்று வேண்டுவாளா? அவளுக்கு மனதில் நினைத்தாலே போருமே அனைத்தையும் செய்வதற்கு லட்சோபலட்ச ஜனங்கள் காத்திருக்க, அவ்வாறு குரு பக்தனுக்கு குருவன்றி மற்றவர்களிடம் அவலம்பனத்திற்கு கையை நீட்டுவது என்பது ஒரு இழிவான செயல். காரணம், கல்பத்தரு தளவட்டி ஜோகோனி பைசலா. கல்பத்தருவின் கீழ் அமர்ந்திருக்கின்றான், கேட்பதை தரக்கூடியதான கல்பத்தரு. அதன் கீழே அமர்ந்திருக்கவன் காயாவா நித்யாலா சாங்கி ஜோஜி. நினைத்த மாத்திரத்திலே அனைத்தையும் தரக்கூடியது. அவ்வாறு இருக்கையிலே அவன் சென்று கையை நீட்ட ஆகுமா? அது நியாயமா? ஞானதேவா அம்மனே தரலோ தரலோ. ஞானதேவன் கூறுகின்றேன்,
பவ வியதை நீங்க வேண்டும், பவசாகரத்தை தாண்ட வேண்டும், பிறவிச்சூழிலிருந்து விடுபெற வேண்டும் என்றால் அதா உத்தரலோ குரு கிருபே, குருநாதனுடைய கிருபை இருக்கின்றதல்லவா, அது நினைத்த மாத்திரத்திலே இந்த ஜீவனை முக்தி பர்யந்தம் எடுத்து செல்ல வல்லது. தோட்டகாச்சாரியால் குரு கைங்கரியத்தை தவிர மற்றொன்றை நினைத்தவர் அல்ல. பாடத்துக்கு வா கிரி என்று கூப்பிடுவார். நான் செய்வதற்கு என்ன இருக்கின்றது, இங்கு ஏகப்பட்ட பணிகள் இருக்கின்றனவே என்பார். அவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் ஹஸ்ஸாமலக்கர் முதலான மகனியர்கள் வந்திருக்க, தோட்டகா வா என்கின்றார். நதியின் அக்கறையிலே இருக்கின்ற தோட்டகன் நதி கங்கா நதி பிரவாகமாக எடுத்து ஓடுகின்றது. அதை மறந்து ஓடி வருகின்றான். வந்து அமர்ந்தவுடனே தோட்டகாஷ்டகத்தை பாடுகின்றான். ஆச்சாரியனுடைய ஸ்மரண மாத்திரேன சகல ஞானமும் சித்தித்து உயர்ந்ததான தோட்டக விருத்தத்திலே குருவை பாடி மகிழ்கின்றான். மனச்சென்னம் குரோரங்கி பத்மே ததக்கிம் ததக்கிம் என்றெல்லாம் பாடி அனைவரையும் வியக்க வைக்கின்றான். குரு நினைத்தால் எதுதான் சாத்தியமாகாது. பாக்கு கிடைக்கின்றையும் பரமனை காட்டவல்ல பரமகுரு அவன். கர்த்தும் அகர்த்தும் அந்நிதா கர்த்தும் சர்வசக்தன். அவ்வாறு இருக்க நிவர்த்திநாதனை கண்முன்னே அமர்ந்து அவரை தரிசித்த வண்ணம் இருக்கும் ஞானேஸ்வரர் கூறுகின்றார், இதராஞ்சலேகா கோணக்கரி, ராஜாதிராஜனே வந்தாலும் அவனிடம் எனக்கு ஆவது என்ன என்று கேள்வி கேட்கின்றார். அந்த ஒரு தைரியம் உயர்ந்ததான குரு பக்தனுக்கு சகலம் விஷ்ணுமயம் ஜெகத்து என்ற நிலைக்கு முன்னால் குருமயம் ஜெகத்து என்பதுதான் பிரகாசமாக தெரியும் என்பது இதன் மூலமாக ஞானேஸ்வருடைய திருவாயுதத்தின் மூலமாக நான் அனுபவிக்கின்றோம். இவர் செய்த ஞானேஸ்வரியை எவ்வாறு நாம் கொண்டாட வேண்டும் என்றால், உலகனைத்திலும் அனைத்து பாஷைகளிலும் இது மொழிபெயர்க்கப்பட்டு வெளிவந்துள்ளது. குறிப்பாக பாரத தேசத்திலே பல்வேறு பாஷைகளிலே கிட்டத்தட்ட அனைத்து பாஷையிலும் வந்துவிட்டது. அவரை பிற்காலத்திலே வந்து ஏகநாதர் கொண்டாடி மகிழ்கின்றார். भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी कयावरी, कृपा करी हरी दयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू, स्वमुखे आपण सांगे तो श्री विष्णू, श्री गीता हा प्रश्न अर्जुनेसी, श्री गीता हा प्रश्न अर्जुनेसी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी दयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे, तोची ज्ञानेश्वरी वाचे वदता साचे, भय कलिकालाचा नाही तया, भय कलिकालाचा नाही तया, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, कृपा करी हरी दयावरी, भावधरो नियावाची ज्ञानेश्वरी, भावधरो नियावाची, एका जनार्दनी संशय सांडोनी, एका जनार्दनी संशय सांडोनी, दृढधरमनी ज्ञानेश्वरी,
दृढधरामणि ज्ञानेश्वरी दृढधरामणि ज्ञानेश्वरी दृढधरामणि ज्ञानेश्वरी भावधरोनि आवाचि ज्ञानेश्वरी भावधरोनि आवाचि ज्ञानेश्वरी कृपा करी हरि दयावरी कृपा करी हरि दयावरी भावधरोनि आवाचि भावधरोनि आवाचि भावधरोनि आवाचि ज्ञानेश्वरी भावधरुणी आवाचे ஞானேஸ்வரி கிருபா கரி ஹரி தயாவரி. ஏகநாத் மகாராஜ் கொண்டாடுகையிலே அத்தியந்த விசுவாசத்தோடு திடபுத்தியோடு திடபாவத்தோடு ஞானேஸ்வரியை வாசிக்க வேண்டும். அவ்வாறு வாசிப்பவர்களுக்கு கருணாமயமான கருணையே வருஷிப்பதையே தொழிலாக கொண்ட கண்ணன் நமக்கு கிருபை செய்கின்றான். ஸ்வமுகே ஆபன சாங்கே தோ ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ கீதா பிரஷ்ணு அர்ஜுனேஷி. அர்ஜுனன் பல்விதமான கேள்விகள் கணைகளை தொடுக்கின்றான். அதற்கு பதிலாக பரமாத்மா ஸ்வயம் தன் வாயினாலே திருவாயினாலே சொன்னதுதான் ஸ்ரீ கீதை பகவத்கீதை. தேச்சி ஞானேஸ்வரி வாச்சே வததா சாவே பய கலிகாச்சே நஹி தயா. அவ்வாறு பகவத்கீதையிலே யாதொரு விஷயத்தை அவன் கொட்டி விட்டானோ ஞானமயமான கேள்விகளுக்கு ஞானமயமான பதில்களை தந்து ஞானமயமான ஞானேஸ்வரியை ஞானேஸ்வரரால் எழுத வைத்து அந்த பாஷ்யமே ஞானேஸ்வரி என்று உலகனைத்திலும் போற்றப்படும் கிரந்தம். அந்த ஞானேஸ்வரியை மாவுலி நமக்காக பெரும் பொக்கிஷமாக தந்துவிட்டு சென்றிருக்கின்றார். இதை வாசிப்பவர்களுக்கும் கூறுபவர்களுக்கும் கையில் எடுப்பவர்களுக்கும் ஸ்பர்சிப்பவர்களுக்கும் கலியின் பாதை அதன் பயம் என்றுமே ஏற்படாது என்று பிரத்யக்ஷ பிரமாணமாக ஆணியிட்டு அறுதியிட்டு உறுதியிட்டு கூறுகின்றார் ஏகநாத் மகாராஜ். ஏகா ஜனார்தனி சம்சய சோடோனி திருடதரி மணி ஞானேஸ்வரி சம்சய சோடுனி திருடதரி ஞானேஸ்வரி. கலிகாலத்தின் பயம் நீங்கிடும். இதிலே சம்சயம் யாதொரு சம்சயமும் வேண்டாம். நிசம்சயமாக திட சித்தத்தோடே மகாவிஸ்வாசத்தோடே திடபாவத்தோடே ஞானேஸ்வரியை பற்றி கொள்ளுங்கள். இதுதான் நமக்கு பவசாகரத்தை தாண்டக்கூடிய பெரும் உபாயம் என்பதை ஆணித்தரமாக பதிலிட்டு கூறுகின்றார். அப்பேற்பட்ட மகத்துவமுடைய ஞானேஸ்வரியை தந்த ஞானேஸ்வரி மாவுலிக்கு எவர் வாரகரி சம்பிரதாயத்தை ஆரம்பித்து லட்சோபலட்ச ஜனங்களுக்கு நாமோபதேசம் செய்யப்பட்டு விட்டல நாம கானார்ணவத்திலே மக்னர்களாக கரதலத்பக்ஷா தருத்தலவாசா சய்யாபூதனம் அஜினம் வாசா சர்வ பரிகிரக போகத்யாகா கஸ்ய சுகம் ந கரோதி விராகா என்றபடி பசி தாகம் தூக்கம் பிணி லஜ்ஜா கிருணா பயம் ஜெயம் அபஜயம் ஆகிய துவந்தங்களை விட்டு விலகியவர்களாக எதற்கும் ஆசைப்படாதவர்களாக அந்த 21 நாட்கள் அவர் செல்கின்ற அந்த வாரகரி இந்த பர்வாவிலே அவர்களை ஸ்மரிப்பதே புண்ணியம். அவர்கள் நினைத்தால் நமக்கு மோட்சானுபவத்தை தரலாம் என்று அறிந்திட்டு சாதுக்கள் கூறுகின்றனர். இந்த குரு பங்கியிலே அடுத்து வருவது சந்த் சிரோமணி நாம்தேவ் மகாராஜ். அவர்களுடைய பெருமையை கூறி மாற முடியாது. அவரையும் கொண்டாடி மகிழ்கின்றார் ஏகநாத் மகாராஜ். தன்ய தன்ய நாம தேவ சர்வ வைஷ்ணவாஞ்சராவ தன்ய தன்ய நாம தேவா சர்வ வைஷ்ணவாஞ்சராவ प्रत्यक्षदाविनी प्रचीत प्रत्यक्षदाविनी प्रचीत वाळुवंटी परिस सत्य वाळुवंटी परिस सत्य धन्य धन्य नाम
देवा सर्व वैष्णवांचा राव कवित्व केले शतकोटी कवित्व केले शतकोटी तारिले जीव कल्प कोठी तारिले जीव कल्प कोठी धन्य धन्य नामदेवा सर्व वैष्णवांचा राव देव जेवी सवे ऐशी ज्याची देवासवे देव जेवी सवे ऐशी ज्याची देवासवे धन्य धन्य नाम देवा धन्य धन्य नाम देवा एक जनार्दनी शरणी ठेवा एक जनार्दनी चरणी ठेवा धन्य धन्य नाम देवा सर्व वैष्णवांचा राव सर्व वैष्णवांचा राव सर्व वैष्णवांचा राव संत शिरोमणि नामदेव महाराज की जय. வைஷ்ணவோத்தமரான பக்த சாம்ராட்டாக கருதப்படுகின்ற சந்த சிரோமணி நாமதேவ் மகாராஜ் அவர் மேல் கொண்ட அபாரமான பிரேமையினாலே ஏகநாத் மகாராஜ் கொண்டாடுகின்றார். தன்ய தன்ய நாமதேவ சர்வ வைஷ்ணவாஞ்சாராவ சகல விதமான வைஷ்ணவோத்தமர்களிலே ராஜாவாக கருதுகின்றேன் நாமதேவரை. பிரத்யக்ஷ தாவிலி பிரச்சீத வாழுவண்டி பரீச சத்ய சந்திரபாகா நதி தீர்த்தத்திலே இருக்கின்ற அத்தனை கற்களையும் பரிசா கற்களே என்று கண்டுபிடித்தார். பரிசா பாகவதரின் மனத்தை மாற்றினார். விட்டலன் சரணமே பரிசா கற்கள் என்பதை போதித்தார். சத்தியமாக பிரத்யட்சமாக காண்பித்த மகனீயர். கவித்வ கேலே சதகோட்டி தாரிலே ஜீவ கல்பகோட்டி 100 கோடி அபங்கங்களை பாடினார். கல்பகோட்டி ஜீவராசிகளை உத்தாரணம் செய்தார். அவரிடம் சம்பந்தம் பெற்ற யாதொரு காரணத்தினாலும் அவரிடம் சம்பந்தம் பெற்ற மகனியர்கள் அனைவரும் உத்தாரணமானார்கள். தேவஜேவி சவே ஐஷிஜாச்சி தேவாசவே. சிறு வயதிலேயே அவர் தந்தை காணும்படியாக பகவானுக்கு தன் திருக்கரங்களாலே போஜனம் செய்வித்தார். பகவானும் அவரிடம் போஜனம் செய்ததினாலே பரமதன்யர் ஆனார். உலகம் போற்றும் ஞான குழந்தையாக, ஞான பாலகனாக, ஞான பிராச்சுரியம் பெற்றவனாக, ஞான சம்பந்தரை போல் சிறு வயதிலேயே உயர்நிலையை எட்டியவர். धन्य धन्य नाम देवाय का जनार्दनी चरणी ठेवा धन्य धन्य नाम देवाय का जनार्दनी चरणी ठेवा धन्य धन्य नाम देवा ஏகா ஜனார்தனி சரணி ठेवा. பேர்பட்ட பரமதன்யரான ஜெகத்குருவான நாமதேவ மகாராஜ் அவர்களின் திவ்ய சரணாரவிந்தங்களை மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன், மீண்டும் மீண்டும் நமஸ்கரிக்கின்றேன் என்று ஏகநாத் மகாராஜ் கொண்டாடும் விதத்திலே அமைந்துள்ளவர். பரமபக்த சிரோமணியான வைஷ்ணவோத்தமரான சந்த் சிரோமணியான நாமதேவ் மகாராஜ் ஞானப்பால் உண்ட ஞான சம்பந்தரை போல் சிறுவயதிலேயே பண்டரிநாதரின் சாட்சாத்காரம் பெற்று தன் தந்தை காணும்படியாக அவனுக்கு ஊட்டி மகிழ்ந்தார். வைஷ்ணவோத்தமராகவே வைஷ்ணவோத்தமர்களே தலைவராக கருதப்படுபவர். பிரத்யட்சமாக வாழவண்டியிலே இருக்கின்ற அத்துணை கற்களும் பரிசா கற்களே என்று எடுத்து காட்டி அவருடைய கரஸ்பர்ஷத்தினாலே அனைத்தும் பரிசா கற்களாக ஆக பரிசா பாகவதரின் தன இச்சை அன்றோடு முடிந்தது. பாண்டவங்களின் சரணாரவிந்தங்களே பரிசா கற்கள் என்பதை போதித்தார். 100 கோடி அபங்கங்களை பாடினார். அப்பேற்பட்ட மகனியரே வந்திக்கின்றேன் என்று கூறுகின்றார் சந்த் சிரோமணியான ஏகநாத் மகாராஜ். அவர் பண்டரி கஷேத்திரத்தின் எல்லையை தாண்டுவதையே விட்டுவிட்டார். கடைக்காலத்திலே பிணைய கலகத்தினாலே பண்டரி எல்லையை தாண்டி சென்று விட்டார். நிதமும் பாண்டவங்களுடைய பஞ்ச வசத்காலத்திலே காக்கடாஹாரத்துக்கு சென்று விடுவார்.
ஸ்நானாதிகளை முடித்து அனுஷ்டானங்களை முடித்து பேச்சையே குறைத்து பாண்டவங்களுடைய ஸ்மரணையிலே வந்த உத்தமாதிகாரி. பாண்டவங்கன் சேவையே இவருடைய வாழ்க்கையின் ஜீவிதமாக ஆயிற்று. அப்பா, நீ குடும்பஸ்தனாகிவிட்டாய், இனி நீ இவ்வாறு இருக்கலாமா? நீ இவ்வாறு இருந்தால் நான் பாண்டவனை அல்லவா கோபிப்பேன் என்று கொனாயை கூற தன் மனம் மாற்றிக்கொண்டார். அவருடைய வம்சாவளியான தொழில் துணியை தைப்பது. சிம்பியா குழி ஜன்மமஜலா பரிஹேத்து குந்தலா சதாசிவி என்று நாமதேவ மகாராஜ் தன்னை பற்றியே கூறிக்கொள்கின்றார். அல்லும் பகலும் பாண்டவங்கனை நினைத்த வண்ணம் இருந்தேன், அல்லும் பகலும் பொழுது துணியை நெய்கின்றேன், ஓய்வில்லாததாக ஆகிவிட்டது. எனக்கு கண்ணை திறந்தால் மூடினால் பாண்டுரங்கன் வருவான். இப்பொழுது ஊசி, துணி, கத்தரி, நாடா என்று இதுதான் வருகின்றது. இவ்வாறு இது தைப்பதிலே நிபுணனாகிவிட்டேன். ஆனால் பாண்டுரங்கன் என்னுடைய தேகத்துடன் தைத்து விட்டேன் என்றார். பெரும் மழை, குடிசையிலே வாழ்க்கை, அது கரைந்து விழுகின்றது. அது விழாமல் இருக்க உள்ளே கஷ்டப்பட்டு அவர் களியெல்லாம் எடுத்து பூசுகின்றார். வெளியிலே வந்து பார்த்தால் மழை நின்று விட்டது. நல்ல சந்திர ஒளியிலே பாண்டுரங்கன் இந்த வீடு விழாத படிக்க தன் முதுகிலே காத்த வண்ணம் இருந்தான். விட்டலா, நியாயமாய் இது, வா என்று அழைத்து சென்று அவருக்கு கை கால்களை பிடித்து விட்டு அவருடைய சமத்தை நீக்கிறான் என்று பல்வேறு லீலைகள் பாண்டுரங்கன் சதா செய்த வண்ணம் இருக்கின்றான் என்பதுதான் க்ஷேத்திர வாசியான ஸ்ரீ பாண்டுரங்க முகோல்லாசியான நாமதேவருடைய பெருமை. சொல்லி மாள முடியாது. ஆயினும் விரிவி கஞ்சி மேலே செல்கின்றோம். ஏகநாதாச்சி சேவா கரி, ஏகநாதாச்சி சேவா கரி, வாஹேதரி ஜீவனா, வாஹேதரி जीवना, एकनाथाची सेवा करी. गंध अक्षता तुळसी माला, गंध अक्षता तुळसी माला, पुरवी सोहला करी. ऐसा एकनाथाची सेवा करी, वाहेदरी जीवना, वाहेदरी जीवना. करुणी सदा सम्मार्जन, पालित वचन आज्ञाचे, निळामणेया परी हरी, निळामणेया परी हरी, विराजे गरी दासाच्या, विराजे गरी दासाच्या. एकनाथाची सेवा करी, वाहेदरी जीवना. एकनाथाची सेवा करी, सेवा करी, सेवा करी. ஏகநாதருடைய சேவையை நாம் செய்வோம். எவருடைய திருவடிவாரத்திலே நிழலாக இருந்து பரமாத்மா அவருடைய பூஜைக்கு நித்தியம் சந்தனத்தை அரைத்து புஷ்ப மாலைகளை தொடுத்து அனைத்தையும் சித்தமாக வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட 12 வருட காலம் அவருடைய நிழலாகவே அவருக்கு வேண்டுவான அனைத்தையும் செய்த வண்ணம் இருந்தானோ, எவருக்காக காவடியிலே நீர் சுமந்து வந்து அவருடைய அனுஷ்டானத்துக்கு ஒத்தாசை செய்தானோ, எவர் கிரந்தங்களை எழுதும் பொழுது தான் அருகிலே இருந்து அனைத்தையும் ரசித்த வண்ணம் விசிறிய வண்ணம் இருப்பானோ, எவருடைய உபன்யாச காலத்திலே அவருடைய சோப்தாராக இருந்து கொண்டு அவருக்கு அனைத்து கைங்கரியம் செய்தானோ, அப்பேற்பட்ட ஏகநாதருக்கு இந்த நிலோபா நமஸ்கரிக்கின்றேன். எனவே எங்கும் ஒரே பரபிரம்மமான ஸ்ரீ விட்டலன்தான் அவருடைய திருவடி வாரத்திலே 12 வருட காலம் சேவை செய்தானோ, அப்பேற்பட்ட மகனீயரான அந்த சந்த் சிரோமணியான ஏகநாதரை நாம் நமஸ்கரிப்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். அவருடைய பக்தனாக இருப்பதிலே பெருமை கொள்ள வேண்டும். அவரை ஸ்மரிப்பதிலே தீரனாக இருக்க வேண்டும். அவருடைய நினைவிலே வாழ வேண்டும். அவரை போல் குரு பக்தி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். அவரை போல் குரு சுஷ்ரூஷை செய்தவர்களாக இருக்க வேண்டும். அவரை போல் குரு பக்தியிலே திளைத்து அநேக கிருதிகளை செய்ய வேண்டும். அவருடைய
மகத்தான ஞான பிராச்சுரியத்தினாலே எண்ணற்ற அபங்கங்களை பண்டரி க்ஷேத்திரம் சென்று பாண்டவங்களை தரிசித்து வந்து அதன் அனுபவம் தந்த அந்த திளைப்பிலே மீள முடியாது எத்துணை கிரந்தங்களை செய்தார், எத்துணை அபங்கங்களை செய்தார். ருக்மிணி பரிணம் என்ன, பாவார்த்த ராமாயணம் என்ன, ஞானேஸ்வரி சுத்திகரணம் செய்தது என்ன, இவ்வனைத்தையும் 36 வருட காலத்துக்குள்ளாக குரு சுசூஷை 12 வருட காலம், அதன் பின்னர் 12 வருட காலம் யாத்திரைகள், தன்னுடைய கிரந்தங்களை எழுதுவது, பின் 12 வருட காலங்கள் அவைகளை போதிப்பது என்று 36 வருட காலங்கள் தன்னிகரில்லாத ஸ்வயம் தனக்கு என்று எதுவும் செய்து கொள்ள தெரியாத மகனியரான உத்தமாதிகாரிகான குணக்கடலான அந்த ஏகநாதரை ஸ்மரிப்போம் என்று நிலோபா மகாராஜ் இங்கு கூறுகின்றார். இவருடைய சரித்திரத்தை விஸ்தாரமாக அடுத்த பாகத்திலே கண்டு உணர்வோமாக. बोला एकनाथ महाराज की जय. ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम, ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली तुकाराम, ज्ञानेश्वर माऊली ज्ञानराज माऊली महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली, महाराज ज्ञानेश्वर 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 माऊली महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली, महाराज ज्ञानेश्वर 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 माऊली ज्ञानराज माऊली. जय विठ्ठल जय जय विठ्ठल, जय विठ्ठल जय जय विठ्ठल, जय जय विठ्ठल जय जय विठ्ठल, जय जय विठ्ठल जय जय विठ्ठल, जय जय विठ्ठल जय जय विठ्ठल. बोलिले ले कुरे वेडी वाकोडी उत्तरे, हा नाही विचारिला अधिकार म्या पुला, का म्हणे ज्ञानेश्वरा राका पाया पैकंगरा, ज्ञानदेव तुकाराम, 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 तुकाराम 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 तुकाराम. बोला पुंडलिका वरदे श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की, माऊली श्री ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु तुकाराम महाराज की, सर्व संतों की जय. विठाल 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 विठाल. बोला पुंडलिकावरदे हरिविठ्ठल श्री ज्ञानदेव पंढरीनाथ महाराज की, माऊली श्री ज्ञानेश्वर महाराज की, जगद्गुरु तुकाराम महाराज की, सर्व संतों की जय. पांडुरंग हरि वासुदेव हरि, पांडुरंग हरि वासुदेव हरि, पांडुरंग हरि वासुदेव हरि.